நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல நம்ம ரோட்ல வந்து குழிகள் இருக்கிறதுனால கேமரால பதிவு செஞ்சிருக்கான். அந்த கேமரால வண்டிக்கு ஹெல்மெட்ல இருந்த கேமரால மேன் த்ரோன் ஆஃப் ஹிஸ் பைக், வண்டியை தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் 50 மீட்டர் தாங்க, அதுக்குள்ள 7 குழியாம். நான் சொல்றேன், குழி தாண்டா தமிழ்நாட்டுல ரோடே இருக்கு, நீ ஏன்னா 7 குழிங்கிற? 7 கிலோமீட்டருக்கு இருக்குண்டா தமிழ்நாட்டுல. நீ எல்லாம் தமிழ்நாட்டுல வந்தா செத்து போயிடுடா. 50 மீட்டருக்கு 7 குழியாம். குழியில தான் தமிழ்நாடே இருக்கு. அவனுக்கு புரியல. எங்க தமிழ்நாட்டுல கொள்ளையடிச்சது போக மிக்க காசுகள் இருந்தா மட்டும்தான் அப்படி தூவிடுவானுங்க. அதாவது செத்த ஊர்வலத்துக்கு பூவை தூவிடுற மாதிரி தான் அந்த பொதுமக்களுக்கான அதாவது என்ன சொல்றது, ரோடு வசதி, தண்ணி வசதி, டிச்சுக்கு வசதி, சேம்பர்ஸ், இந்த மாதிரி வசதிகள்லாம் அவங்க கொள்ளையடிச்சது போக பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுத்தது போக. அவர் சொல்லுவாரு, ஏடிஎம்கேல வாங்கினாங்க, அதனால நாங்க என்ன சொல்றோம், அவங்க பண்ண தப்புகளை பண்ண மாட்டோம்னு சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அவங்க பண்ணாங்க, அவங்க 8 ஜோனை கொடுத்தாங்க பிரைவேட்டுக்கு, நாங்க 2 ஜோன். அவன் பண்ணது சரியில்லை இருந்தா உங்களே குறைச்சோம். அவன் பண்ணதுனால நீ பண்ண உங்களே உட்கார வைக்கணும், தேவையில்லை. அதே மாதிரி இந்த பாருங்க, ஊடகங்கள் மீதா எமர்ஜென்சி என்னென்ன ஆக்சுவலி இந்த புதிய தலைமுறை அரசியல் கேபிள் டிவில இருந்து கட் பண்ணது அராஜகத்து உச்சம். அவங்க வந்து உண்மையை சொல்றது ஒரு சேனல் 2 சேனல் தான். அதையும் இப்படி முடுக்குனீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல எழுதி வச்சுக்கோங்க, ஓட்டு கேட்டு போறீங்களோ இல்லையோ, டெபாசிட் இப்ப இருக்க ஆட்சியில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க, இப்ப இருக்க ஆட்சியில் இருக்க நடத்துற தலைவர் கூட கஷ்டம் வச்சு வைக்கிறது, டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம், எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விசிகாவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ரொம்ப அடாவடியா இருக்கான்னு நேர்ல பார்த்த பொண்ணு சொல்லி இந்த மாதிரி அடாவடியை திறந்து பார்க்கல. அவர் ஒரே ஒரு ஆள் தான். இவங்க 20 பேர் சேர்ந்து அடிக்க வந்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க 2 பேரு. 20 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க, 2 பேர் இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்த பொண்ணு, நேர்ல பார்த்த பொண்ணு சொல்லுது. அந்த லேடி, அந்த பெண்ணு, அதை பாருங்க, அந்த போட்டோ போடுறேன், எனக்கு அந்த வீடியோவில் தெரியுதுங்க, ஒருத்தர் தான், சரிங்களா? 20 பேர் சேர்ந்து அடிக்க வந்துட்டாங்க, 2 பேர் அடிச்சாங்க அந்த வீடியோல. அப்ப பாத்துக்காங்க, இவர் வந்து வீடியோ சொல்றாரு. உடனே வந்து என் மேல தப்பு இல்லை, அவர் தான் வந்து நான் இருக்கிறத பாட்டு எம்பியா இருக்கிறதுனால என்னை அடிக்க வந்துட்டாரு. ஏங்க, எம்பியா இருக்கிறதுனாலதான் தபிஷ்ட இல்ல. நான் வீடியோ போடுற பாருங்க. சப்போஸ் இதே கர்நாடக மாநிலத்துல நடந்துச்சுன்னா, அவர் வக்கீலா இருந்தாருன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நான் பண்ணுவேன்னு சொல்ல, எப்படி நடந்திருக்கும், எப்படி நான் கர்நாடகா பார்த்திருக்கேன், தமிழ்நாட்டுல கர்நாடகால பாருங்க. வக்கீலா இருந்தாருன்னா போலீஸ் பட்டாலுமே இருந்தாலும் தலையினாலும் கையை கொண்டு நீட்ட மாட்டான். அவனுக்கு தெரியும் அட்வொகேட் பக்கா ஈடுபடுவாங்க. கைய வச்சோம் நம்ம மொத்த பட்டாலுமே காலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போற பாருங்க. இவங்களுக்கெல்லாம் காரணம் வக்கீலுங்க கொஞ்சம் நியாயமா கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறதுனால ஆகும்னா பாய் காட்டு இருக்கிறதுனாலதான் நான் ஈடுபடுதுன்னு சொல்ல. ஆக்சுவலி நியாயமா இருக்கிறதுக்கு சண்டைக்கு ஆக்சுவலி தட்டியே கேட்கணும், வேற வழியே இல்லை. நான் பாருங்க, தட்டி கூட கேட்கலங்க. என்னை அடிக்க வந்தா கைய உடைச்சு அடிக்க வந்தாலே கைய உடைப்பேன்னு சொல்ற இடத்துல இருக்கேன், சரிங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி நாடகோஷ்டி ஆட்சியில் இருக்கிறதுனால, அவங்க கூட்டணி இருக்கிறதுனால கும்பூசிட்டாங்க. நான் எம்பிடா அப்படின்றதுனால பேசுறாங்க. நான் பாருங்க, அராஜகத்தை கண்ணால பச்சாச்சு இருக்கு. நான் போட்டோ போட பாருங்க, சரிங்களா? நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம சேனலை ஃபுல்லா பார்த்து இந்த வீடியோல கடைசியா பாருங்க வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.